السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه وسلم أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்போடு இனமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறோம். அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அண்ணலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8ஆம் நாள் தராவிஹை நிறைவு செய்து சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவிலே ஒரு 3 வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அற்புதமான மனிதனுக்கு தேவையான உன்னதமான விஷயத்தை சொல்கின்ற ஒரு முறை, அழகான வடிவத்தை அல்லாஹ் வழங்குகிறான். உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் யாரும் யாரையும் நம்பாமல் யாரிடமும் பழக முடியாது. தாய் தந்தையை நம்பிதான் ஒரு பிள்ளைகள் இருக்கும். பிள்ளைகளை நம்பி பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆசிரியர்களை நம்பி பிள்ளைகள் வருவார்கள். பிள்ளைகளும் ஆசிரியர் நம்பி செல்வார்கள். ஆசிரியர் பிள்ளைகளை நம்பி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவார்கள். உலகத்தில் யாரும் எவரையும் நம்பாமல் வாழ முடியாது. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடிய அளவுக்கு சிலர்கள் வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். நான் இனிமேல் பிரச்சனை செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். மீண்டும் மீண்டும் பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். நான் இனிமேல் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்வார்கள். மீண்டும் மீண்டும் அந்த பாதுகாப்பிலே தவறளிக்க விடுவார்கள். சிலர் அமானித மோசடிகள் செய்வார்கள், நம்பிக்கை மோசடிகள் செய்வார்கள், பொய் சத்தியங்கள் செய்வார்கள். நம்மோடே இருந்து நம்மை சார்ந்தவர்களை சேதப்படுத்துவார்கள், உள்ளத்தை சேதப்படுத்துவார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், துன்யாவிலே நீ முதலில் யாரையும் நம்பாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் இந்த ஆயத்தினுடைய முழு இது. நம்புவது என்பது நாம் வாழக்கூடிய வகையிலே இயற்கையாக வரக்கூடிய நம்பிக்கை என்பது வேறு. நீ ஒரு ஆளை நம்புவது என்றால் அது அல்லாஹுவின் மீது உன் நம்பிக்கையை முழுமையாக்கு என்று சொல்கிறார். முதலில் அல்லாஹுவை முழுமையாக நம்பு, பிறகு நீ நம்புவதை எல்லாம் பிறகு பார்த்துக்கொள். உதாரணத்திற்கு நம்ம வழி சொல்வதென்றால், இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, தலைவலிக்குது வந்து சொன்னால் அவ்வளோ வலி வரும். உடனே வலிக்கு என்ன செய்வதுன்னா இங்கே தான் லாஸ்ட்டில் போவார், மாத்திரைக்கு போவார். உடனே அந்த மாத்திரை போட்ட உடனே தலைவலி என்ன ஆயிடும், போயிடும். மீண்டும் ஒரு வலிக்கு அவருக்கு தலைவலி வந்துச்சுன்னா அவருடைய நம்பிக்கை எங்க தான் போகுது, எங்க தாங்க போகும், மாத்திரைக்கு தான் போகும். ஏன்னா அவர் என்ன ஒன்று விளங்கிட்டாருன்னா, இந்த மாத்திரை போட்டா எனக்கு என்ன ஆயிடும், தலைவலி சரியாயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி தருவார்கள். அல்லாஹும்ம ஷ்ஃபி யா ஷாஃபிய இல்லா ஷிஃபாஉன். அல்லாஹும்ம ஷ்ஃபி யா ஷாஃபி, ஓ நோய் நிவாரணம் தருபவனே, என் நோயை நீ நிவாரணம் செய்திடுவாயாக. இதை எல்லாரும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக், நீ நிவாரணம் தருவதை விட வேறு எந்த நிவாரணமும் எனக்கு தர இயலாது. ஒரு மாத்திரை போடும் பொழுது ஷிஃபாஅ லா யுகாதிரு ஸக்மா, இப்போ நான் சாப்பிட்ற இந்த மாத்திரையினால எனக்கு ஷிஃபா வந்துடும். எதற்காக சாப்பிட்றேனோ அதுக்கு ஷிஃபா வந்துடும். ஆனா இந்த ஷிஃபா வேறு ஒரு நோயை கொண்டு வந்துடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், எப்படி துஆ சொல்லி தராங்க பாருங்க. நான் சாப்பிட்ற மருந்து எனக்கு ஷிஃபாவை தந்துடும். ஆனா இந்த மருந்து உள்ள போய் வேற எங்கேயாவது அடிச்சு அதுல ஒரு நோய் உண்டாயிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹும்ம ஷ்ஃபி யா ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸக்மா. இதுதான் துஆ, சிறப்பான ஒரு துஆ. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ். அல்லாஹ், முஃமின்கள் என்றால் யார் என்றால் அல்லாஹ் என்று அவர்களுக்கு ஓதப்பட்டால் வஜ்லத்து குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் என்றால் எதையும் செய்ய துணிந்துவார்கள். ஒரு பயம் வரும் உள்ளத்தில், அவர்களுக்கு ஒரு தாக்கத்து வரும். யாரை நம்பி வாழ்கிறோமோ அந்த அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான நடுக்கம் ஏற்படும். வஜ்லத் என்று அல்லாஹ் சொல்கிறான். வைதா துலியத் அலைஹி ஆயாத்துஹு, குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டால்
அவர்களுக்கு ஜாதத்துஹும் ஈமான் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ஈமான் அதிகமாகும். ஆயத்து ஓத ஓத ஈமான் அதிகமாகும், மேலும் அவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல இன்னொரு வசனம் அழகா, ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறான். வ இன் ஜனஹு லிஸ்ஸில்மி ஃபஜ்னஹ் லஹா, யாராவது உங்கள்கிட்ட வந்து சமாதானம் பேசணும்னு சொல்லி எதிரிகள் உங்களிடத்துல வந்தா நீங்க சமாதானமா போயிடுங்க, எதிர்த்து நிக்காதீங்கிறான். உங்கள்கிட்ட சமாதானம் பேசணும், ஓகேப்பா, இனி நான் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, இனி நான் உன்னை எதையும் செய்ய மாட்டேன், ஓகே. அல்லாஹ் சொல்றான் ஃபஜ்னஹ் லஹா, சமாதானமா போயிருங்க. ஆனா அந்த சமாதானத்தை முறிச்சு அடிச்சு மீண்டும் பொங்கி எழுந்து உனக்கு சதி திட்டம் செய்து உன்னை முறியடிக்கணும் அந்த களம் இறங்கினால் அல்லாஹ் சொல்றான் வத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீ முழு நம்பிக்கை வை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுல இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ சமாதானம் போனதுக்கு பிறகு நீ தோத்துருவன் நம்பிடாத. நீ தோக்குற மாதிரி தெரிந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை முழுமையாக வைத்தால் உனக்கு நான் வெற்றி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதெல்லாம் லாஜிக்கா நடக்குமா ஹஜ்ரத் நீங்க சொல்றதெல்லாம் என்றால் நிறைய சம்பவங்கள் இதிலே நிறைந்து இருக்கிறது. சமகாலத்திலே இந்த தவக்குலை வைத்துதான் இன்றைய மஸ்ஜிதுகள், இந்த நம்பிக்கை வைத்துதான் இன்றைய மஸ்ஜிதுகள் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு மதரசாக்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் பார்க்கிற மிகப்பெரிய கலாவத்துகள், வலிமார்கள், ஆங்காங்க இருக்கக்கூடிய தர்காக்கள், நீங்கள் எத்தனை சின்னங்களை பள்ளிவாசல்களை நீங்கள் துனியாவிலே மார்க்க விஷயங்கள்ல பார்க்கிறீங்களோ, இது எல்லாம் அலல்லாஹி தவக்கல் தான். அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், மனுஷங்களால கிடையாது. எந்த மனிதனும் நீங்க வந்து நின்று நம்மளை பாதுகாக்க முடியாது, விலகிக் கொள்ளுங்கள். 3வது ஆயத்து இன்னைக்கு ஓதப்பட்டதுல குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு என்று எதை எழுதினானோ நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதை தவிர எதுவும் உங்களை அடையாது. ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய எஜமான். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வின் மீதே முஃமின்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளட்டும். இதுல ரொம்ப அழகான ஆயத்து இது. வ அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது, ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் நம்பிக்கை கொள்ளட்டும். முஃமினாலே என்னதான் அர்த்தங்க? அப்படியே பார்க்காதீங்க, சொல்லி மூமின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை தானே. முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம்னா சலாமத்து பெற்றவர், அவர் முஸ்லீம், இஸ்லாத்துல உள்ளவர்னு சொல்லுவாங்க. மூமின்னா ஈமான், அல்லாஹ், ரசூலு, கியாமத்து நாள், மறுமை, கிதாபு, இதெல்லாம் நம்ம மூமின். இதுதான் நாம மூமின், நம்பிக்கையாளர் என்று சொல்வார்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, மூமின்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தவக்கல், தவக்குல் என்று சொல்றான். நம்பிக்கைக்கு என்ன சொல்றான் அல்லாஹ் பயன்படுத்துறான்? தவக்குல் என்று அல்லாஹ் பயன்படுத்துறான். இதுல ரொம்ப விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, குர்ஆன்ல 2 ஆயத்து வருது. நீங்க இந்த தவக்குல் என்று சொல்றனே முழு நம்பிக்கை, தவக்குல்ன்ற வார்த்தை முழு நம்பிக்கைன்னு இருக்கு. குர்ஆன்ல மொத்தம் 40 இடங்கள்ல வருது. எத்தனை இடங்கள்ல வருது? 40 இடங்கள்ல வருது. 40 இடத்திலுமே தவக்குல் என்பதற்கு அல்லாஹ் என்ன சொல்றானா 100% நம்பிக்கைங்கிறான். கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாது. வாள் வருது பாருங்களேன், வாள் வருது, வந்துகிட்டே இருக்கு, கிட்ட வந்துருச்சு. இப்பவும் நம்ம நம்பிக்கை என்ன இருக்கணும்? அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் என்று இருந்தால் அந்த வாள் வெட்டாது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை சார்ந்து உலகத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து நோய்வினை தர வேண்டும் என்று எத்தனை திட்டம் தீட்டு, சதி திட்டம் தீட்டு உன்னை சரித்தாலும் அல்லாஹ்வின் மீது நீ முழு நம்பிக்கை வைத்தால் அந்த திட்டங்கள் எல்லாம் பயனற்று போய்விடும். உலகம் சார்ந்து நீயும் உன்னையும் நீ சேர்த்து வைத்ததை எடுத்து யாருக்காவது நீ பயன் தரணும் என்று நீ வாரி வழங்கினாலும் அது பயன் தரக்கூடாது என்று அல்லாஹ் எழுதி இருந்தால் அது பயன் தராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜஃபல் கலம், பேனா காய்ந்து விட்டது, ஏடுகள் மூடி விட்டது. என்ன சொல்லுவாங்க? பேனா இல்ல, அல்லாஹ் எழுதின தக்தீர் எழுதின பேனா காய்ந்து விட்டது, ஏடுகள் எல்லாம், அவன் எழுதிய ஏடுகள் எல்லாம் மூடிவிட்டு இனிமேல் ஒருத்தர் யாரும் வந்து எதையும் மாத்திட முடியாது. எல்லாம் யார் எழுதியது? யார் எழுதியது? நல்லா சொல்லுங்க. அல்லாஹ் எழுதியது பெருமக்களே, அல்லாஹ் எழுதியது, அல்லாஹ் கொடுத்த நம்பிக்கை.
எல்லாம் சொல்வார்கள், என்னுடைய செல்வம், என்னுடைய கோட்டை, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அல்லாஹ் சொல்றான், உன் சகோதரன், உன்னுடைய தந்தை, அவனுடைய உம்மா, அவனுடைய அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, எல்லாம் ஓடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீ யாரெல்லாம் நம்பினியோ, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோமோ, இவர்கள் நாளை எந்த விதத்திலும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இந்த தவக்குல் என்பதை அல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்துறான்னு சொல்லி பார்த்தா ஒரு இடம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம இந்த இடிஞ்சு போற பில்டிங் மேல தவக்குல் வைக்கிறது, அரண்மனை மேல, ஒரு பெரிய பில்டிங் மேல, வாகனம், எனக்கு 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 பைக் இருந்தா போதும், நான் பக்கமா வந்துருவேன். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, காரணம் சொல்றவன் காரியத்தை சாதிக்க மாட்டான்னு வாங்க தமிழ்ல. எனக்கு இது இருந்தா நான் செஞ்சிருவேன் ஒருத்தன் சொன்னானா அவன் வேலையே செய்ய மாட்டான்னு தெரிஞ்சுக்கிங்க, எழுதிக்கிங்க. வேலை செய்பவன், உழைப்பவன், நம்பிக்கை உள்ளவன் என்பவன் எப்படி இருந்தாலும் அவன் செய்வான். இடுப்பு வரைக்கும் தாங்க இருக்கு உடம்பு. 5 வேளை தொழுகிறத நீங்க பார்க்கல, இடுப்பு வரைக்கும் தான் இருக்கு. கை இருக்கு, கால் இருக்கு, விரல் இருக்கு, திங்கிறோம், உங்குறோம், படுக்கிறோம், சிரிக்கிறோம், நோய்க்குக்கான மருத்துவத்துக்கு போறோம், வர்றோம், ஷாப்பிங் போறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் தொழுக முடியவில்லை என்றால் யாரின் மீது நம்பிக்கை இல்லை? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மகன் பெரிய ஒரு மலைக்கு மேல போய் நின்றுட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், இதை விட ஒரு உச்சமான மலை எங்கேயுமே கிடையாதுன்னு தெரியும். இந்த மலை அளவுக்கு ஒரு அலை வரும் தெரியும், ஒரு அலை வந்தா எவ்வளவு பெருசு வருங்கிறதும் தெரியும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை மீதி ஒரு அலை வரப்போறது கிடையாது. கப்பலை விட மலை பெருசா இருக்கு, எங்கேயாவது மலையை தாண்டி ஒரு அலை வருமா? அப்ப அவன் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, வாங்குறாங்க, வந்து உட்கார்ந்துரு, நம்மளோட சேர்ந்துரு, வா, நான் மலைக்கு மேல இருக்கேன், இங்க வர வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முகரக்கின். அவன் என்ன சொல்றது? வஹால பைனஹுமல் மௌஜ், 2 மலையிலும் வேகமா ஒரு அலையை அடிச்சதுல மலையை தாண்டி போய் அலை விழுந்தது. ஃபகான மினல் முகரக்கின், அடிச்சு போனவல்ல அவனும் ஒருத்தன் உள்ள வந்துட்டாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். அடுத்து பெரிய பெரிய கோட்டை கட்டிய எஜமான்கள், ஆது கூட்டம், சமூது கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆனை வந்து அஸ்ஹாபுல் ஹஜர்னு சொல்றாங்க, ஸ்டோன் மேன்ஸ் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்னன்னா, கல்லை கையால உடைப்பாங்க. கல்லுனா நாம கொடுக்குற செங்கல் கிடையாது, இப்படி போட்டவர் அடிக்கிற அந்த செங்கல் இல்லை, பாறையை கையால் உடைப்பார்கள். பாறையை நோண்டி உள்ள ஒரு கோட்டை செய்வார்கள். அப்படியே சுரங்கம் போகும், உள்ள விளக்கு வைப்போம், அப்படியே ஒரு மாளிகை, அப்படியே ஒரு ஹாலு. அவன் என்ன நினைச்சானா, நீ என்ன தண்டனை வேணாலும் இறக்கு, இந்த கோட்டையை உடைச்சு உன் தண்டனை ஒண்ணு செய்யாதுன்னு இருந்தான் சமூக கூட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அதே அழகாக குர்ஆன்ல சொல்றான், கிளிப்புடைக்கு சொல்ற மாதிரி சொல்றான், வதன்னு அன்னஹும் மானிஅத்துஹும் ஹுசூனுஹும், அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் அவர்கள் கோட்டைகள் அவர்களை பாதுகாக்கும், காப்பாற்றும், எங்களுடைய வசதி வாய்ப்புகள் எங்களை காப்பாற்றும், என் பணம் என்னை காப்பாற்றும், என் பதவி என்னை காப்பாற்றும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னான், சுக்கு நூறாக அந்த கோட்டைகளை நாம் ஆக்கினோம் என்று குர்ஆனில் சொல்லுகிறான். சுக்கு நூறாக, பஞ்சியாக. அவன் எவ்வளவு சிரமப்பட்டானோ அதை ரொம்ப இப்படி தட்டினேன், கோட்டை முடிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். காசு பணம் என்னங்க, காசு பணம் இருந்தா நான் எதையும் சாதிப்பேன் நினைக்கிற தவறு. அல்லாஹுவால் மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியும், அல்லாஹுவால் மட்டும்தான் எதையும் நாம் தீர்மானிக்க முடியும். இறைவன் என்கின்ற உள்ளத்திலே ஆழ்ந்த முழு நம்பிக்கை இல்லாதவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், ஆபத்தானவர்கள். அவர்களோடு பழகுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். இறைவனின் மீது முழு நம்பிக்கை இல்லாதவர்கள் யார்? அவர்கள் ஆபத்தானவர்கள். நம்முடைய அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான தடைக்கு அவர்கள் தான் முதல் ஆளாக இருப்பார்கள். அபூ லஹபை பற்றி உங்களுக்கு தெரியும், குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவன் சொத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அபூ லஹப் இல்லாத சொத்து கிடையாது. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவன் சம்பாதிச்சது. வமா கஸப்னா என்னன்னா, இன்கமிங்கோட இருக்கிற சொத்து. சொத்துலயே 2 சொத்து இருக்கு, மாலுஹு வமா கஸப்ங்கறான். வெறும் மாலுஹு மட்டும் சொல்லி இருக்கணும், சொத்து மட்டும் சொல்லி இருக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்றான், வமா கஸப், இன்கமிங் அப்டேட், இப்பவும் பணம் வந்துகிட்டே இருக்கு. அவன் அல்லாஹ் சொல்றான், சொத்தும் பயனளிக்காது, இன்கமிங்கும் பயனளிக்காது, அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலீத் இப்னு முகீரா, உமையத் இப்னு கலப், இவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்ததா,
அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, இவங்களை எப்படி சொல்றான் பாருங்க. சேர்த்து வச்ச சொத்தை தினைக்கும் உட்கார்ந்து எண்ணுவானுங்களாம். இன்னைக்கு அதிகமா இருக்கு, இன்னைக்கு நேரத்தை விட அதிகமா இருக்கு, நேரத்தை விட அதிகமா. வஅத்ததா என்றால் எண்ணிக்கொள்வார்கள். நம்ம எப்படி பணத்தை எண்ணுறோம், மிஷின்ல போட்டு சர், இன்னைக்கு எத்தனை கட்டு சர், எண்ணு எண்ணு எண்ணு. வஅத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இந்த பணம் எல்லாம் நமக்கு தான்டா, இந்த பணம் இருந்தா போதும்டா, நம்ம என்ன வேணாலும் இந்த மக்களை சாதிச்சலாம் என்று நினைத்தார்கள். ஃபில் ஹுதமா, அவர்கள் ஹுதமா என்ற நரகில் தான் போய் விழுந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அழிந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். பெருமக்களே, உறவுகள், சொத்து, சுகங்கள், எல்லாம் வசதி வாய்ப்புகள் நமக்கு தேவை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை யாரின் மீது இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அதான் சொல்றான், வதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத். மரணிக்காமல் எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன் மீது நீ நம்பிக்கை வை, அதுதான் முழு நம்பிக்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின்கள் நம்பிக்கை வையுங்கள். யாரின் மீது? அல்லாஹ்வின் மீது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலுன். இதுல என்ன ஸ்ட்ராங்கா சொல்றானா, நீ ஏற்கனவே நம்பிக்கை வைத்திருந்தாலும் இன்னும் கூடுதலாக நீ யாரின் மீது நம்பிக்கை வைங்கிற அல்லாஹ். யாரின் மீது வைக்க சொல்றான்? எவ்வளவு பெரிய இது நம்மளுடைய நம்பிக்கையை வளர்க்க செய்வதற்கும், நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய கல்பு ஸ்ட்ராங் ஆகுவதற்கும் இறைவனால் வழங்கப்பட்ட நம்பிக்கையின் முழு தீர்மானங்களும் இது வரும். பெருமக்களே, நமக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை நோய்கள் நம்மை தாண்டி நம்மை நோக்கி எது வந்தாலும் பெருமக்களே, எதுவும் எதையும் மாற்றிட முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எதுவும் எதையும் என்ன செய்ய முடியாது. 2 கிட்னிகள் இல்லாதவர்கள் கூட 60-70 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கிட்னியின் மீது நம்பிக்கை. யாரின் மீது வைக்க வேண்டும் நம்பிக்கை? அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். எத்தனை விஷயங்களை நாம் இந்த துன்யாவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் இந்த இடத்துல வக்கீல் சொல்றான். ஒரு குற்றவாளி நான் குற்றவாளி இல்லை, நான் நிரபராதி என்று வாதிடுகிறான். இப்ப அந்த நிரபராதி, நான் நிரபராதி என்பதற்காக ஒரு அட்வொகேட்டை வைக்கிறான். அவங்க பேர் யாரு? அந்த அட்வொகேட் பேரு வக்கீல். அல்லாஹ் சொல்றதான் அந்த 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 வார்த்தை அங்கிருந்தா வந்துச்சு. இப்ப அவன் நீதிபதிக்கு முன்னாடி போய் நிக்கிறான். இவன் யாரை நம்பி நிக்கிறான்? நான் நிரபராதி என்பதை யாரை நம்பி நிக்கிறான் தெரியுமா? அந்த வக்கீலை நம்பி நிக்கிறான். அல்லாஹ் சொல்றா, என் கஃபா பில்லாஹி வக்கீலா, உனக்கு எந்த லாயரும் லாயர் அல்ல, கஃபா பில்லாஹி வக்கீலா, நான் தான் உனக்கு லாயர் என்று அல்லாஹ் சொல்றான். நான் தான் உனக்கு வக்கீல். நீ முதல்ல என்ன நம்பு. ஏன் கிட்ட நீ குற்றவாளி இல்லைன்னா நீ யார்கிட்டையும் குற்றவாளி இல்லை, போடா. நீ ஏன் கிட்ட நோயாளி இல்லடா, யாருக்கிட்டையும் நீ நோயாளி இல்லை, போடா. சுப்ஹானல்லாஹ், என்ன அற்புதமான வார்த்தை. அதனாலதான் எப்போ நம்ம என்ன ஓதுனா, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எங்கெல்லாம் நம்ம துவண்டு போறோமோ, எங்கெல்லாம் கைவிடப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நாம் துரத்தப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நாம் தோற்கடிக்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நம் நியாயங்கள் செத்து போகிறதோ, அங்கெல்லாம் நாம் ஓத வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதும்டா, அவன் என்னை பார்க்கிறான், வக்கீல் அவன் என்ன பாதுகாத்துப்பான், அவன் மேல் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தது யாரோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அது போதும் உங்களுக்கு. நீ வேற எதையும் பார்க்க வேண்டாம். உலகத்திலே நம்மளுடைய சக்தியோ, நம்மளுடைய பிரம்மாண்டமோ, பெருமக்களே நம்மளுடைய வளர்ச்சியோ, இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை வைத்துதான் இருக்கிறது. எனவே அதிகம் அதிகம் நீங்கள் யாரைதான் நம்ப வேண்டும்? வேற எதையும் நம்பாதீங்க. 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் தோழர்கள் நின்று, ஒருவேளை இங்க இருக்கிற சஹாபாக்கள் அந்த 70,000 பேர் ரசூலுல்லாவோட தொடர்புல இருந்த மூத்த சஹாபாக்களை ரசூலுல்லா சொல்றீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் சஹாபாக்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஒருவேளை முஷ்ரிக்கா இருந்து, நாங்கெல்லாம் ஒரு காலத்தில் காஃபிரா இருந்து இஸ்லாம் இல்லாமல் இஸ்லாத்துக்கு உள்ள வந்திருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய சஹாபாக்களை சொல்றீங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் இனிமேல் உங்களை பார்ப்பார்களே, ஈமானோடே பிறந்து ஈமானோடையே வளர்ந்து அந்த 70,000 பேரை நீங்க சொல்றீங்களான்னு கேட்டாங்க. சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கு இல்லாம போறவங்க. அப்பவும் ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொன்னாங்க. மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், யாரைத்தான் நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதி லா யர்கூன், அவர்கள் குறி பார்க்க மாட்டார்கள், வலா யஸ்தர்குன், ஜோசியம் பார்க்க மாட்டார்கள், வலா யத்ததையருன், பறவையை வைத்து தன் வாழ்நாளை முடிவு செய்ய மாட்டார்கள், வஅலா ரப்பிஹிம்
யதவக்கலூன், அவர்கள் ரப்பின் மீது மட்டும்தான் முழுமையாக நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள்தான் அந்த 70,000 பேரில் கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70,000 பேரும் கூட்டத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மை சார்ந்த அன்பர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.